ஜெய ஓம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கிருஷ்ண பகவான் எப்போதுமே ஒரு புல்லாங்குழல் வைத்து கொண்டிருப்பார். ஏன்னா அவருக்கு ட்ரேட்மார்க்கே புல்லாங்குழல், அவருடைய கிரீடம் எப்பவுமே கையில் வச்சுருப்பார். இவர் ராதா மேலே அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு எப்பயுமே இருக்கும். ராதா மேலே எப்பயுமே தன்னுடைய கூடிய வைத்துருப்ப அளவுக்கு அதிகமான பாசங்கள் பட்டு எல்லாமே ராதா மேலே. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு பொறாமை. எப்போதுமே பகவான்கிட்ட அதாவது அவர் எப்பவுமே புல்லாங்குழல் தன்னுடைய கையிலே வச்சுன்னு இருக்காரு. நம்ம அவருடைய மனைவியாச்சு. ஆனால் நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் தானே இருக்கிறோம். ஆனால் அது எப்போதுமே அவர் அருகிலே இருந்து கொண்டே இருக்குது அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு ஒரே பொறாமை. சரி, இதை நம்ம எப்படி பகவான்கிட்ட நம்ம கேட்கணும், கண்ணன்கிட்ட எப்படி கேட்கணும், இந்த அம்மாவுக்கு ஒரே தயக்கம். அப்போ ஒரு நாள் சந்தர்ப்பம் எதிர்பார்த்து, சுவாமி, நான் உங்கள் அன்பு மனைவி தானே அப்படின்னா உனக்கு பகவான் சொல்கிறாரு, அதில் என்ன மாற்றங்கள், திடீரென்று உனக்கு ஏன் சந்தேகம் வருகின்றது அப்படின்னு பகவான் ராதாவை பற்றி கேட்குறாரு. இல்லை சுவாமி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. சரி, உனக்கு அந்த பொறாமை குணங்கள் விட்டதோ அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது என்னன்னா, இல்லை எப்போதுமே புல்லாங்குழல் தான் உங்கள் அருகிலேயே இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்ட்டு. ராதா, இந்த உலகத்தை அறிந்த நீயும் உனக்குள் பொறாமை விட்டதா அப்படி என்று அவர் சொல்கிறார். அதுக்கு சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா, ஏன் அது என்னுடனே இருக்கின்றது நன்றாக தெரிந்து கொள். ஏனால் அது தனக்குள் வெறுமனவை வைத்து கொண்டு இருக்கின்றது. புல்லாங்குழல் தனக்குள் வெறுமனமை வைத்து கொண்டு, அதனால் தான் என்னுடன் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. கிருஷ்ண பரமாத்மா ராதா கிட்ட சொல்கிறாரு, எப்போது உன்னிடம் பொறாமை, களவு, தீய குணங்கள் நிறைந்திருக்கின்றதோ அப்போது இறைவனிலிருந்து நீ விலகிச் செல்கின்றாய் என்பதே அர்த்தம். எப்போது இதெல்லாம் தூக்கி விட்டு உதறிவிட்டு தூய்மையான எண்ணங்களோடு வெறுமனமாகவே எப்போது நீ இருக்கின்றாய் அப்போது இறைவனிடம் நீ இருந்து கொண்டு இருப்பது என்பது இந்த கதை மூலம் விளக்கப்படுகின்றது.